அண்மை செய்தி இசிஆர் சம்பவம் குறித்து இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை இசிஆரில் பெண்களை திமுக கொடி கொண்ட காரில் விரட்டு சென்று மிரட்டும் வீடியோ நெஞ்சை பதைக்க வைக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தற்பகம் திமுக கொடி போட்ட காரில் சென்று பெண்களை விரட்டிய மர்ம ஆசாமிகள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக தன்னுடைய கண்டனத்தினை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த பதிவில் சென்னை இசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த சிலர் சாலை நடுவில் மறித்து அந்த பெண்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில சினிமா காட்சிகளை காட்டிலும் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த முயன்ற காட்சி நெஞ்சை வதைக்க வைக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களிடம் இருந்து தப்பித்த பெண்களை வீடு வரை துரத்தி வந்த அந்த கயவர்கள் வீட்டில் இருந்த உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் கூடியதால் அங்கிருந்து சென்றதாகவும், இதுவிருந்து புகார் அளித்தால் இரவு நேரத்தில் உங்களை யார் வெளியே போக சொன்னது என்று காவல்துறையினர் கேட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திரம் உரிமை கூட இந்த ஆட்சியில் பறிக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை இபிஎஸ் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி உள்ளிட்ட ஆளும் கட்சி அடையாளம் என்பது லைசன்ஸாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில குற்றம் செய்பவர்கள் திமுகவினர் என்றால் காவல்துறை ஆமை வேகத்தில் காலம் தாழ்ந்துதான் செயல்படுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்விக்கு எரிச்சல் அடைந்த ஸ்டாலின் இந்த சார்கள் பற்றி என்ன சொல்ல போகிறார் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய இபிஎஸ், மாநிலத்தினுடைய பிரதான சாலையான இசிஆரில் பெண்களை இப்படி கொடூரமாக வழிமறைத்து தைரியமாக தாக்க முயலக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை அடியோடு கெடுத்துள்ள இந்த அரசுக்கு தன்னுடைய கண்டனம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் நேர்மையாக எஃப்ஐஆர் பதிந்து பாதிக்கப்பட்ட விவரம் லீக் ஆகாததை உறுதி செய்து அரசியல் தலையீடு இல்லாமல் இந்த குற்றத்தில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.